Hey guys, you watching G-Star Mobile Care. நான் உங்கள் விஜய் குமார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து இந்த பேக்லைட் செக்ஷன்ஸ் அந்த I2C செக்ஷன்ஸ் பற்றிலாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்ஷனை பற்றின வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்னும் நிறைய சீரிஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் எனக்கு கால் பண்ணுற நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஒர்க்ஸ்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து சிப் லெவல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லெவலில் இந்த காம்போ மாற்றுறது, இந்த ஊஷியை பண்ணுறது, இந்த பேட்டரி சப்போர்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சிப் லெவல் அப்படிங்கும் போது எனக்கு நிறைய மொபைல்ஸ் வந்து ரிட்டர்ன் போகுது. ஸோ அதையும் நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு காலில் பேசுனீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், சிப் லெவலுக்கு இல்லை பேசிக் லெவலுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஸ்கில் தெரியும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டியூட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பவர் செக்ஷன் நம்பர் 1. இந்த பவர் செக்ஷன் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பவர் செக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக இதை நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மொபைல்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சர்க்யூட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பவர் பிளாக்ஸ் நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே எந்தெந்த செக்ஷன்ஸுக்கு எப்படிலாம் பவர் போகுது, என்னென்ன வோல்டேஜ் போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் செக்ஷன் பார்க்குறது மூலிமா நம்ம அட்டன் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டெட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ டெட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 விஷயம் இருக்குது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த பவர் செக்ஷனுக்கு முன்னாடி இந்த டெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து சொல்லிடுறேன். இந்த டெட், அதாவது வந்து ஒரு ஃபோன் வந்து உங்ககிட்ட கஸ்டமர் வந்து டெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே ஒரு 2 விஷயம் நமக்கு வந்து இருக்கும். நீங்கள் வந்து டிசி மீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு 2 விஷயம் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அந்த டிசி மீட்டரில் இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் மைனஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட மதர் போர்டில் நீங்கள் வந்து அந்த பேட்டரி கனெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரீடிங் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களோட டிசி மீட்டரில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீடிங் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கனெக்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ரீடிங் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வித்தவுட் ஷார்ட் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இல்லை சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த ஒரு போர்டில் நான் வந்து அந்த டிசி மீட்டரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலை கொண்டு போயிட்டு நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணும்போது, மதர் போர்டோடு கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் வேல்யூ, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 இருக்கலாம், 100 இருக்கலாம், இல்லை வந்து 200 இருக்கலாம், 300 இருக்கலாம், எனி வேல்யூ, சம் வேல்யூ அப்படின்னாவே அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ஷார்ட், அந்த போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷார்ட்டில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஒரு டெட்டுன்னு உங்கள் கையில் ஒரு ஃபோன் வருது அப்படின்னா வித்தவுட் ஷார்ட்டா வித் ஷார்ட்டா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்லேயே நமக்கு 2 வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஷார்ட் வந்து ஆஃப் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வரும். சரிங்களா? இது நம்ம ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பில் ஒரு போர்டு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா வித்தவுட் ஷார்ட்டா வித் ஷார்ட்டா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப் நான் வந்து சொன்னேன். ஸோ மேற்கொண்டு இந்த டிசி மீட்டர் அனாலிசிஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வீடியோ நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதில் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த வீடியோவை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட் இல்லை வந்து ஷார்ட் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க இப்போ சொன்ன ஹிண்ட் வச்சு. நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஃபர்தராக வந்து நம்ம வந்து ஒரு ஃபோனில் இருக்கக்கூடிய சர்க்யூட் வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது, நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கெங்கே என்னென்ன வோல்டேஜ் போகும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு செக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ இந்த பவர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இதில் ஒரு 3 டைப்பாக வந்து பிரிச்சுக்கலாம். இந்த 3 டைப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ சிங்கிள் பவர் ஐசி, சரிங்களா, டபுள் பவர் ஐசி அண்ட் டியூல் பவர் ஐசி அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சுக்கலாம். சிங்கிள் அப்படின்னா ஒரே ஒரு பவர் ஐசி கொண்டு அந்த ஒரு சர்க்யூட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் டபுள் பவர் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பவர் ஐசி, அண்ட் டியூல் பவர் அப்படிங்கும் போது டியூல் பவர் டபுள் பவர் எல்லாமே ஓகே தான். அந்த வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே வந்து இந்த ஐசி மெயினாக ஒர்க் ஆகுது அப்படிங்கும்போது டியூல் பவரில் 2 ஐசியுமே மெயினாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வரேன். ஸோ அதை தான் வந்து டியூல் பவர் அப்படிங்கிற ஒரு டைப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விபேட், அதாவது வந்து நம்ம மதர் போர்டோட ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் விபேட் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து இங்கே சொல்கிறேன். 4.2 வோல்ட். ஓகேங்களா? இந்த விபேட்டில் 4.2 வோல்ட், இந்த 4.2 வோல்ட் யாருக்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மதர் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 4.2 வோல்ட் நம்மளோட பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே பவர் மேனேஜ்மெண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஐசிக்கு
அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை ப்ளூடூத் கிராஃபிக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கு. ஸோ ரிங்கர் ஐசி நம்ம ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லைட் ஐசி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் எல்இடி டிரைவர். ஸோ நீங்கள் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இத்தனை இடத்துக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4.2 வோல்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் வோல்டேஜ் வந்து நமக்கு வந்துட்டு இன்ஜெக்ட் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டர்ஸ் நமக்கு வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒவ்வொரு கெப்பாசிட்டியில் நீங்கள் வந்து அந்த 4.2 வோல்ட் வருதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம பவர் மேனேஜ்மெண்ட்டில் 4.2 வோல்ட் இன்புட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் எல்டிஓஸ் இந்த மாதிரி வந்து வெளியே வரும். ஸோ அதில் இருந்தால் சிபிஎம்ஸ் மற்ற செக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து பவர் செக்ஷன் வந்து பவர் போகும். ஓகே, இதுதான் ஒரு கம்ப்ளீட் கான்செப்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்க இந்த பவர் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பவர் ஐசி கான்செப்ட் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ வி பஸ் டிஎம் டிபி கிரவுண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங், அந்த ஒரு சார்ஜிங் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஐசியோட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில மாடல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் ஐசின்னு தனியாகவே கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த 4.2 வோல்ட் உங்களுக்கு பவர் மேனேஜ்மெண்ட்டில் போகுது, வைஃபை ப்ளூடூத் போகுது, கிராஃபிக்ஸ், நெட்வொர்க்கு, ரிங்கரு, பேக் லைட்டு, ஃப்ளாஷ் லைட் டிரைவ், இது எல்லாத்துக்கும் போகுது. இது எல்லாத்துக்கும் 4.2 வோல்ட் நமக்கு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மைண்டில் வைங்க. இப்போ நான் லாஸ்ட் செக்ஷனில் பேக் லைட் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பேக் லைட் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்புட் வந்து 4.2 வோல்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு அந்த 4.2 வோல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுப்போம் சொல்லி பேசுகிறோம். பட் ஆனால் ஓவரால் கனெக்ஷனில் பார்க்கும்போது இந்த 4.2 வோல்ட் இவ்வளோ எடுத்து கொடுக்குறோம். அதில் பேக் லைட்டும் ஒரு செக்ஷன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து சொல்ல வரேன். சரிங்களா. ஸோ அப்போ வந்துட்டு பேக் லைட் செக்ஷன் ஆகட்டும், ஃப்ளாஷ் லைட் டிரைவர் ஆகட்டும், நெட்வொர்க் ஆகட்டும், ரிங்கர் ஆகட்டும், கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், வைஃபை ப்ளூடூத்தாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வோல்டேஜை நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் சர்க்யூட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சார்ஜிங்கில் கம்ப்ளைண்ட் வருது. ஸோ சார்ஜிங் அப்படின்னா எங்கே மெர்ஜ் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். இங்கே வந்து பவர் ஐசியில் மெர்ஜ் ஆயிடுச்சா, ஓகே. சார்ஜிங் அப்படிங்கிறது பவர் ஐசியில் மெர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து பவர் ஐசி பார்க்க மாதிரி வரும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே வந்துட்டு சார்ஜிங் ஐசி பவர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், வெளியே இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக பார்க்குற மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் லைட் எல்இடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஒரு லைட்டிங் வரல அப்படின்னா இங்கே பார்க்குறீங்க. ஒரு கிராஃபிக்ஸ் வரல அப்படின்னா இந்த ஐசி பார்க்குறீங்க. இல்லை எனக்கு சவுண்டு வரல, இல்லை ஹம்மிங் வருது, குறன்னு வருதுன்னா ஆடியோ ஆம்பிளிஃபையரை செக் பண்ணுறீங்க. நெட்வொர்க் வரல அப்படின்னா நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட செக்ஷனாக பார்க்க போகிறீங்க. ஃப்ளாஷ் லைட் இல்லை அப்படின்னா ஃப்ளாஷ் சம்மந்தப்பட்ட செக்ஷன்ஸை வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த செக்ஷன்ஸ்லாம் இவ்வளோ வோல்டேஜ் போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த பவர் செக்ஷன் நம்பர் 1 நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, இதில் வந்து டெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட், நம்ம வந்து டெட் ஆயிடுச்சு அப்படின்னா சார்ஜ் போட்டால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, டெட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சார்ஜ் போகிறீங்க. சார்ஜிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னா நீங்கள் டிசி மீட்டரில் கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட பவர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஐசியிலேருந்து வரக்கூடிய அந்த ஆன் ஆஃபில் அந்த கீழே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப் டெட் அப்படிங்கிறத நம்ம வந்து பவர் செக்ஷனை நோக்கி போகும். இது வந்து பவர் செக்ஷன். ஓகேங்களா, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க. டெட் செக்ஷன் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் கீழே வந்து ஒரு கமாண்ட் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, அந்த கமாண்டை கொடுத்துட்டு அது ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் பவர் ஐசியை செக் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்றதெல்லாம் செக் பண்ணுறோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் வைஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும். செக்ஷன் வைஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும், பட் ஆனால் இந்த செக்ஷன்ஸ் வேலை செய்யாது அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதாவது வந்து ஆனில் இருக்குங்க, கிராஃபிக்ஸ் வரல. அப்போ கிராஃபிக்ஸ் வரலன்னா காம்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆனில் இருக்குது, வைஃபை ப்ளூடூத் ஐசி வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னா வைஃபை ப்ளூடூத் எடுக்காது. ஸோ ஆனில் இருக்குது, எனக்கு வந்து ரிங்கர் ஐசி கம்ப்ளைண்ட்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாது. ஸோ ஆனில் இருக்குது, நெட்வொர்க் செக்ஷனில் ப்ராப்ளம் இல்லைனா நெட்வொர்க் வராது. ஸோ இந்த மாதிரி பேக் லைட் வராது, ஃப்ளாஷ் எல்இடி எரியாது. ஸோ இந்த மாதிரி செக்ஷன் வைஸ், அதாவது வந்துட்டு இந்த செக்ஷன் வைஸ் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கலாம். சரிங்களா, ஆனால் அந்த செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் என்ன செக்ஷனோ அதோட சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே காமிக்கும். நமக்கு சார்ஜிங்னா சார்ஜிங் ஃபெயிலியர், கிராஃபிக்ஸ்னா கிராஃபிக்ஸ் ஃபெயிலியர், இந்த மாதிரி காமிக்கும். பட் இது நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வித்தவுட் ஷார்ட்டுக்கு. வித் ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒன்று ஷார்ட் ஆகிடுச்சுனா கூட நமக்கு வந்து ஃபோன் டெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வித்தவுட் ஷார்ட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோனை வந்து கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட போர்டை எடுங்க. அந்த போர்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பவர் ஐசியா, எத்தனை பவர் ஐசி, ஸோ சிபியூ, இஎம்எம்சி, என்னென்ன ஐசி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கணும். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி, அதாவது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்ஷன் 1 நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பவர் செக்ஷன் 2 இந்த மாதிரி கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீ இந்த சர்க்யூட்டை வந்து உங்கள் மைண்டில் வைக்கணும். ஸோ அடுத்தது வந்து நான் பவர் செக்ஷன் 2 போகிறேன், 3 போகிறேன் அப்படின்னா இந்த சர்க்யூட் உங்கள் மைண்டில் இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஃபோன் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கே முடியும். ஸோ அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத நீங்கள் பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணி கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்க முடியும். சரிங்களா. ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பார்த்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து இன்னும் ஒரு டைம் 2 டைம் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு இதிலேருந்து என்னென்ன அப்டேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்மளமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல இன்னும் நிறைய வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Gopinath. Thank you.